கேளுங்கள் திறக்கும் 30வது யூடியூப் இது போடுறேன். நம்மளுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, ஏழைகள் வந்து இந்தியாவில் மட்டும் உலகத்துலேயும் எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம். அதே போல் வருங்காலத்தில் வாலிப பசங்களாம் தன்னுடைய சம்பளம் ஒரு 10% கொடுத்துச்சுன்னா பொதுமக்களத்தில் வறுமையை போக்குவதும் இதுதான் நம்ம சேனல் நோக்கம் நோக்கம். வேறு இந்த நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா யாருமே பார்க்குறதில்ல. 30வது வீடியோ ஆனால் யாரும் பார்க்குறதில்ல. நான் தான் பார்த்துருந்தேன். ஆனால் பாருங்கள், அதிசயங்களை செய்கிற கர்த்தர் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை வந்து விரும்பி பார்க்கறது செய்வார். நிச்சயம் அது நடக்கும். இஸ்ரேல் நாடு பார்த்திங்கன்னா இயேசுநாதர் பிறந்த அங்கே தான் இருக்குது, ஜெருசலேம். அமைதியும் அன்பையும் போதிச்சார். ஒரு கணத்தை காமிச்சா இந்த கணத்தை காமி அப்படிங்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் நாடு வந்து காசா மேலே தாக்குதல் நடத்திட்டுருக்கு. இது வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வந்து இஸ்ரேல் நாடு பண்ணிகிட்ருக்கு. அது தவறு தானே. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதானே. நம்மள்கிட்ட வந்து அவங்களுக்கு இஸ்ரேல் நாடே வேணுனாலும் கொடுத்துட வேண்டியதானே. நம்மள்கிட்ட இதெல்லாம் கொடுக்கணும். இது யாருக்கும் சொந்தம் இல்லை, இந்த பூமியே சொந்தம் இல்லை. கடவுள் இலவசமாக கொடுத்தது. இதுக்கு எதுக்கு சண்டை போகணும், எத்தனை மக்கள் சாகணும்? தவறு தானே. யார் கேட்குறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கேட்கணும். கடவுள் சொல்கிறார் 5ஆம் சங்கீதத்தில், நிச்சயமாக இந்த முடிவு வரும், இந்த சண்டை முடிவுக்கு வரும், நாட்டில் அமைதி நிலவும். அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செய்கிறோம். 5ஆம் சங்கீதம் படிக்கணும். கர்த்தாவே என் வார்த்தைகளை செய்கிறோம், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் விடுதல் சக்தி கேட்டவர்களும். கர்த்தாவே, காலையிலே என் சக்தி கேட்டிருவேன். காலையிலே உனக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரிப்பிக்க தேவனில்லை, தீமை உம்மிடத்தில் செய்வதில்லை. வீம்புக்கிற உடைய கண்களுக்கு முன்பாக நினைக்க மாட்டார்கள். மக்கள் யாவரையும் அழிக்கிறது, மக்களுக்கம் யாவரையும் இருக்கிறது. மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் வந்து இப்படி சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து மனிதக்குள்ள வந்து வாழ முடியும்? சாத்தானுக்கு அடிமையாக இருக்கும் நம்ம எப்போ வந்து கடவுளுக்கு இந்த பூமி வந்து கொடுக்க போகணும்? யாரால் முடியும்? ஒரு நாள் முடியுமா? கடவுள் தான் பதில் செய்யணும். எல்லோரும் ஏழைக்கு உதவி செய்யணும். நன்றி.